மாடலோ கான்செப்டில் அடிஷன் மாடலும் எப்படி டிஃபைன் ஆகுது அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடலும் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா. சப்போஸ் நான் வந்து அடிஷன் மாடலோ 5 எடுத்துக்கிட்டு ரெண்டு நம்பர், ஏன்னா அடிஷனாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் எப்பயுமே அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்கு என்ன வேணும், ரெண்டு நம்பர் வேணும். 6யும் 7யும் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? 6யும் 7யும் எதை வச்சு ஆட் பண்ணுறேன், அடிஷன் மாடலும் 5 வச்சு ஆட் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே எலிமெண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 addition modulo 5 addition modulo 5 7. ஓகேங்களா? 6 plus 7 வந்து நம்ம எப்படி எழுதுவோம், அடிஷன் மாடுலோ 5 ஓட எழுதுவோம். சரிங்களா? அப்போ நார்மலாக ஆட் பண்ண எவ்வளவு, 6 plus 7 வந்து 13 கிடைக்கும். சரிங்களா? அப்போ அடிஷன் மாடுலோ 5 என்ன பண்ண போறோம்னா அந்த 13 வந்து 5ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ 5ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 2 times 10 ரிமைனிங் 3. அந்த ரிமைண்டர் எலிமெண்ட் வந்து நாம் இங்கே எழுத போகிறோம். அப்போ 6 அடிஷன் வேல்யூ 5 7 ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம், 6யும் 7யும் ஆட் பண்ணிட்டு வர ரிசல்ட் 13 வரும். அதை வந்து 5ஆல டிவைட் பண்ணி பார்த்துட்டு வர ரிமைண்டர் என்னவோ அந்த எலிமெண்ட் எழுதுறது தான் வந்து நம்மளுடைய அடிஷன் மாடலும் 5ஓட. சரிங்களா? ஸோ அந்த ஐடியா தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. சரிங்க, நார்மல் ஐடியா. அஸ் பர் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க, ஆர்னா ரிமைண்டர். சரிங்களா? ஆர்னா என்னது, ரிமைண்டர். இப்போ என்னது என்னங்கிறது என்னது, நம்ம அந்த 5 இருக்குல்ல அந்த 5. இப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும், லெஸ் தென் என்ன, ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், லெஸ் தென் என்ன. அப்போ 5 இருக்கும், லெஸ் தென் என்னது என்ன, அப்போ 3 லெஸ் தென் 5 இஸ் சாட்டிஸ்ஃபைட். இது என்னது டவுட் இருக்குதாம்மா, அடிஷன் மாடலில் என்னது டவுட் இருக்குங்களா? ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டே ஆட் பண்ணுறீங்க, என்ன மாடலோவோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன எழுதுறீங்க, அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் அடிஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ மல்டிபிகேஷன் மாடலும் சேம் நம்பர் வச்சுங்க, 6 into 7 ஈக்குவல் டு 42. இது அடிஷன் மல்டிபிகேஷன் மாடலும் 5 வச்சுங்களேன், இதே அதே ஐடியா தான். மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த 42 என்ன பண்ணுறீங்க, ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 5ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், ஸோ 40 இஸ் ரிமைனிங் எவ்வளவு 2 வரும். அப்போ 6 மல்டிபிகேஷன் மாடலு 5 வந்து எவ்வளோ வரும், 2 வரும். ஓகே, அப்போ 6 into 7 42 எழுதிக்கலாம், மல்டிபிகேஷன் மாடலோட எழுதும்போது 5ஆக எழுதும்போது 2 எழுதுவோம். சரிங்களா? அப்போ ரெண்டுமே ரிமைண்டர் கான்செப்ட் தான், ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. அப்போ மல்டிபிகேஷன் மாடலாலும் நம்மளுக்கு ரிமைண்டர் தான். என்ன ஒன்று, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன ரிமைண்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த டிவைட்ஸ் என் பண்ணிட்டு ரிமைண்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் மல்டிபிகேஷன் மாடலும் அண்ட் அடிஷனல் மாடலும். ஓகேங்களா?